வணக்கம். இன்னைக்கு நாம அஜித் குமார் நடிப்புல வெளியான குட் பேட் அக்லி படம் பத்தி கொஞ்சம் பேசலாம். ஆமா, அதோட பாக்ஸ் ஆபீஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு கொஞ்சம் அலசலாம். கரெக்ட். ஏப்ரல் 10, 2025 ரிலீஸ் ஆச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் டிரெக்ஷன். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சொல்லுங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸோட முதல் நேரடி தமிழ் படம் இது. ஓ அப்படியா, சரி சரி. அப்போ முதல் 3 வார வசூல் எப்படி இருந்துச்சு, அந்த ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா, உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பூர்த்தி செய்யணும்ல. ஆமா, படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் செயல்பாடு எப்படி அமைஞ்சதுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங் உண்மையிலேயே பிரமாதமா இருந்துச்சு இல்லையா? ஆமா, முதல் நாள் வசூல் பயங்கரம். சுமார் 29 கோடிக்கு மேல ஒரே நாள்ல. அப்புறம் முதல் வாரம் மொத்தமா பார்த்தா 119 கோடியை தாண்டிடுச்சு. இது பெரிய ஆரம்பம்னு சொல்லணும். கண்டிப்பா, ரொம்ப நல்ல ஓப்பனிங். கிட்டத்தட்ட ஒரு 18-19 நாள்லயே 150 கோடி இந்திய நிகர வசூல தொட்டுட்டாங்க. ஆமா, அந்த மைல்கல் முக்கியம். ஆனா இங்கதான் விஷயம் கொஞ்சம் மாறுது. படத்துக்கு விமர்சனங்கள் கொஞ்சம் கலவையா வந்துச்சு. ஆமா, அதுவும் கவனிச்சோம். ஆனாலும் அஜித் படத்துக்கான அந்த ஆரம்ப எதிர்பார்ப்பு முதல் வார வசூல்ல நல்லாவே தெரிஞ்சது. ஆனா அந்த வேகத்தை எப்படி சொல்றது, அப்படியே மெயின்டைன் பண்ண முடிஞ்சுதாங்கிறது தான் கேள்வி. சரி, முதல் வாரம் 119 கோடி, ரெண்டாவது வாரத்துல பார்த்தா 27 கோடிக்கு கொஞ்சம் கீழே வந்துருச்சு. ஓஹோ, அப்போ ஒரு பெரிய டிராப். ஆமா, முக்கியமா அந்த 3வது வாரம் வேலை நாட்கள்ல வசூல் இன்னும் கணிசமா குறைஞ்சது. எவ்வளவு குறைஞ்சது? திங்கக்கிழமை மட்டும் கிட்டத்தட்ட 70% சரிவுன்னு சொல்றாங்க. அது பெரிய படத்துக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். 70%? அடிங்கப்பா, அது ரொம்ப அதிகம் இல்லையா? ஆமா, அது அந்த நீண்ட கால ஓட்டத்தை பத்தி சில கேள்விகளை எழுப்புது. அப்போ லேட்டஸ்டா என்ன நிலவரம்? இப்போ லேட்டஸ்டா கிடைச்ச தகவல் படி ஒரு 21வது நாள் முடிவுல புதன்கிழமை ஈவினிங் நிலவரம்னு வச்சுக்கோங்க. சரி, மொத்த இந்திய நிகர வசூல், அதாவது நெட் கலெக்ஷன், சுமார் 152 கோடியை நெருங்கியிருக்கு. ஓகே, 152 கோடி. ஆனா படத்தோட பட்ஜெட் அது ரொம்ப பெருசுன்னு பேசிட்டாங்களே. ஆமா, அது 270 கோடி இல்லனா 300 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு ஒரு பேச்சு இருக்கு. அப்போ இந்த 152 கோடிங்கிறது பட்ஜெட்ல ஒரு பாதிக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கு. ஆமா, கரெக்ட். சுமார் 50%க்கும் கொஞ்சம் அதிகம். இந்த டேட்டா எல்லாம் சாக்நில்க் மாதிரி டிராக்கிங் சைட்ஸ்ல இருந்து வர்றது. சரி சரி. அத ஃபில்மி பீட் போன்ற மீடியாக்கள் ரிப்போர்ட் பண்றாங்க. நம்ம இதையும் மனசுல வச்சுக்கணும். புரியுது. அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ்னு இவ்ளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறது. அது கண்டிப்பா அந்த முதல் வார வசூலுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருந்துச்சு. அதுல சந்தேகமே இல்ல. ஆமா, அது உண்மைதான். ஆனா ஒரு படம் தியேட்டர்ல தொடர்ந்து ஓடணும்னா அந்த ஆரம்ப வரவேற்பு மட்டும் போதுமா? இல்ல, கண்டென்ட் முக்கியம். கரெக்ட். படத்தோட கண்டென்ட் அது மக்களை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறது தான் அடுத்தடுத்த வார வசூல்ல தெரியும். அந்த பெரிய சரிவு ஒருவேளை அதைத்தான் காட்டுதோன்னு தோணுது. அப்போ சுருக்கமா சொன்னா, குட் பேட் அக்லிக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. 150 கோடிங்கிற ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கையும் தாண்டி இருக்கு. ஆமா, ஆனா போக போக, குறிப்பா வார நாட்கள்ல வசூல் வேகம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இதானே நிலவரம்? ஆமா, இதுதான் தற்போதைய நிலவரம். அப்போ இந்த படத்தோட மொத்த பாக்ஸ் ஆபீஸ் பயணத்தை நாம எப்படி பாக்குறது? இது வெற்றியா இல்லையான்னு இப்பவே சொல்ல முடியுமா? அது ஒரு நல்ல கேள்வி. இப்போ இருக்கிற இந்திய வசூலை மட்டும் வச்சு அதை முடிவு பண்ணிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. படத்தோட பட்ஜெட் இவ்ளோ பெருசு, 270-300 கோடி. இப்போ இந்திய நிகர வசூல் சுமார் 152 கோடி. அப்போ ஒரு படம் உண்மையிலேயே பாக்ஸ் ஆபீஸ்ல ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்றதுக்கு இந்திய வசூல் மட்டும் போதுமா, இல்ல வெளிநாட்டு வசூல் எப்படி இருக்கு? ஓ ஆமா இல்லையா, ஓவர்சீஸ் மார்க்கெட் இருக்கு. அப்புறம் அந்த டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், இதுல வர வருமானம், இதெல்லாம் சேர்த்துதான் அந்த மொத்த கணக்கை பார்க்கணுமா? கரெக்ட். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கூட முக்கியம்தான். ஆமா, இந்த மற்ற காரணிகளும் அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். லைக், காமெண்ட், ஷேர் மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.